எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளதாகவே இருக்கிறது. தேவனை நாங்கள் ஆராதிக்கிற போதெல்லாம் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்புகிறது. தேவ வல்லமை கடந்து வருகிறது. தேவ மகிமை நம்மை நிரப்புகிறதாகவே இருக்கிறது. ஆம், தேவனுடைய மகிமைதான் இன்னைக்கு நமக்கு தேவை. அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசிக்கப்படுகிறார்கள். ஆம், அவருடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவருடைய முகத்தின் ஒளியினால் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அந்த மகிமைதான் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. அன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், மோசே தேவனோடு பேசிவிட்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் பார்த்து, ஐயோ, அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் முக்காடிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு அங்கே அழிந்து போகிற ஊழியம், இல்லைன்னா நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகமானது பிரகாசிக்க கூடுமாய் இருந்தால், இன்றைக்கு கிருபையின் ஊழியத்தை செய்கிற, மகிமையான ஊழியத்தை செய்கிற நம்முடைய உள்ளான வாழ்க்கை பிரகாசிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவ மகிமையை வாஞ்சிக்க வேண்டும், தேவனுடைய வல்லமையை வாஞ்சிக்க வேண்டும். நாம் அங்கே 2 நாளாகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அங்கே 6வது அதிகாரத்துல சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி ஜெபம் பண்ணி முடிக்கிற போது தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினதா. தேவனுடைய ஆலயத்தை தேவ மகிமை நிரம்பின போது ஆசாரியர்கள் கூட உள்ளே பிரவேசிக்க முடியாமல் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு முன்னால முகங்குப்புற விழுந்து எல்லாரும் தேவனை ஏகமாய் துதித்து தேவ பிரசன்னத்தில் நிரம்புகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய மகிமை நம்மையும் நம்முடைய திருச்சபைகளை நிரப்பட்டும். நம்முடைய திருச்சபை என்கிற ஒன்று அங்கே நாம் ஒரு கட்டிடத்தை மாத்திரம் சொல்லுகிறது இல்லை, அது ஒரு ஆலயமாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கட்டிடமாகிய ஆலயத்துக்குள்ளும் ஒரு மகிமை இருக்கத்தான் வேண்டும், தேவனுடைய வல்லமை இருக்கத்தான் வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜனங்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே காலடி வைக்கும் போதே அந்த மகிமையை உணர வேண்டும். கடந்த வாரத்தில் நம்முடைய ஆலயத்தில் ஒரு சகோதரி சொன்ன சாட்சி என்னை உற்சாகப்படுத்தினது. அவள் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி, பல ஆண்டுகள் வியாதிப்பட்டவளாக அங்கே மருத்துவமனையில 2 வருடத்துக்குள்ள 23 தடவை அவள் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில பயங்கரமான வியாதி வேதனை, மந்திர சூனியங்கள் கைவிடப்பட்ட நிலையில அவள் ஆண்டவருடைய ஆலயத்தை கேள்விப்பட்டு ஆலயத்துக்கு வருகிற போது தன்னுடைய வீட்டில சொன்னாலாம், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் வரும்போது சுகமாய் வருவேன், ஆகவே எனக்கு நல்லா சமைச்சு வைங்க, நான் வந்து சாப்பிடுவேன் என்று சொல்லி அந்த சகோதரியுடைய வீட்டில் சொல்லிவிட்டு வந்து அவள் ஆராதனைக்கு வருகிற போது ஆராதனையிலே முடிந்த ஒரு சாட்சி சொன்னாள், ஆலயத்துக்குள்ள வந்தவுடனேயே நான் சுகம் அடைந்தேன், இந்த வளாகத்துக்குள்ள காலடி வைத்த போதே நான் தெய்வீக சுகத்தை அடைந்தேன் என்று சொன்னார். அதுதான் எங்களுடைய ஜெபமும். தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்ப வேண்டும். ஆராதனையின் வழியாய் கடந்து போகிறவர்கள், கேட்கிறவர்கள் தேவனுடைய மகிமையினால் தொடப்பட வேண்டும். பவுலும் சீலாவும் துதித்துக் கொண்டிருக்கிற போது அதை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் கட்டுகள் கலண்டு விழுந்ததே, சங்கிலிகள் அறந்து விழுந்ததை போல, சிறை கதவுகள் திறக்கப்பட்டதை போல கர்த்தருடைய மகிமை வந்து இறங்குகிற போது சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படுகும். ஜனங்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவார்கள். இது கட்டிடமாகிய ஆலயம் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலும் கூட தேவனுடைய மகிமை
மகிமை வந்து இறங்க வேண்டும். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வேன், மக்கள் இல்லாத கட்டிடமும் மகிமை இல்லாத மக்களும் சபை அல்ல. மக்கள் இல்லாத கட்டிடம், பெரிய கட்டிடம் இருக்கலாம், அழகான பிரமாண்டமான கட்டிடமாய் இருக்கலாம், அதை பெரிதான அழகுபடுத்தி கட்டிடத்தை வைத்திருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள மக்கள் சொற்பமாய் இருந்தால் அந்த ஆலயம் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. இன்னொரு பக்கத்துல மக்கள் அதிகமா நிறைந்திருந்து அதுக்குள்ள ஒரு ஆராதனையில் ஒரு பிரசன்னம் இல்லை, துதியில் ஒரு விடுதலை இல்லை, தேவ வார்த்தையில் ஒரு ஜீவன் இல்லை, அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த ஆராதனை இல்லை என்றால் அதுவும் அங்கே ஒரு வரட்டு சபையாக மாறிவிடும். ஆகவே தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்கள் கேட்க வேண்டியது, தேவ மகிமை எங்களை நிரப்பட்டும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிகிற நேரம் கடவுளுடைய மகிமை வந்து நிரப்பினதை போல இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது தேவனுடைய மகிமை வல்லமை எங்களை நிரப்புவதாக. கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, இந்த மகிமை இப்பொழுதும் என்னை நிரப்பட்டும், உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக, தேவ மகிமை உயிர்ப்பிப்பதாக, உன்னதமான தேவ பிரசன்னம் உள்ளங்களை நிரப்பட்டும். சோர்ந்து போனவர்கள், கட்டப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படட்டும். தேவ மகிமையான திருச்சபைகளை நாங்கள் பார்க்கத்தக்கதா, ஆராதனைகளை பார்க்கத்தக்கதா, ஊழியத்தை பார்க்கத்தக்கதா தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். மகிமையை தொடர்ந்து நீங்கள் அனுபவிங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.